ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நெய்ஸ் பை சாய் காவ்யா. நான் உங்க சாய் காவ்யா. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல் ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்க போகுதுன்னா நெயில்ஸ். அப்புறமா வந்துட்டு நான் வந்து ஒரு நெயில் ஆர்டிஸ்ட். இப்போ தான் வந்து நான் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல், ஃபுட் விளாக்ஸ், ஷார்ட்ஸு, என்னோட லைஃப் ஸ்டைல், என்னை பற்றியான விஷயங்களை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்சிங் மை நெயில் ஆர்ட் திங்ஸ். நெயில் ஆர்ட் திங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் டேப்பெல்லாம் வந்து பிரிச்சுட்ருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு நெயில் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பொறுமையாக பிரிச்சுட்ருக்கேன் உட்காந்து. இது வந்து அந்த நெயில்ஸ் எல்லாம் போட்டு போகலாம், அதுக்கு பாக்ஸு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு அது பிரிக்கிறது. அது வந்து என்னென்னா டோ எக்ஸ்டென்ஷன் இருக்கும்ல, நெயில்ஸ்க்கு காலில் வைப்பாங்கல்ல, அந்த இது வந்து 2 காலுக்கும் சேர்த்து 10 ஒரு காலுக்கு வந்து மொத்தம் 10 பீஸ் கிட்ட இருக்கும். மொத்தம் 100 பீஸ் அதெல்லாம் இந்த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு தெரியல. என்னது? இது வந்துட்டு ஃபிஷ் டெயில் ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட்லாம் நம்ம வந்து பண்ணுவோம்ல, நெயில் ஆர்ட். அந்த நெயில் ஆர்ட்கான ப்ரெஷ் நம்ம நெயில்ஸில் வந்து நெயில் ஆர்ட் பண்ணிவிட்டு நெயில்ஸ் நம்ம நார்மலாக கோட் போட்டு அதில் வந்து மேலே வந்து ஹார்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஞ்சாக கொஞ்சம் டிசைனாக ஸ்டைலாக பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் அந்த ப்ரெஷ்ஷஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் வந்து ஃபிஷ் டெயில் ப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆங்கிள் செட் ஆகுதான்னு பார்த்துட்ருக்கேன் கைஸ் நான் உட்காந்துட்டு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லை, அதனால் அப்படி தான். இது வந்து டாட்டின் டோல். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஷ்ஷஸ் தான். ஸ்டோன்ஸை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கான ப்ரெஷ்ஷு, அந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷு நம்ம வந்து நெயில் ஆர்ட்காகவே இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்துட்ருக்கேன். என்னால் பிரிக்கவே முடியல. இதெல்லாம் வந்துட்டு கலர் பவுடர். நம்ம நெயில்ஸில் வந்து பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான கலர்ஸ் பவுடர். இதெல்லாம் பவுடரு. அப்புறமா வந்துட்டு அக்ரிலிக் பவுடர் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது என்னது? இது வந்துட்டு ஷெல்ஸோட என்னன்னு தெரியல எனக்கு, கலர் கோட் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னன்னா 10 வாட்டி காமிச்சிட்ருக்கேன் நான் அதை உட்காந்துட்டு. இது வந்துட்டு மேக்னெட்டிக் டூல். நம்ம வந்து கேட்டை நெயில் பாலிஷர்ஸ்லாம் வந்து போட்டுருவோம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு அந்த மேக்னெட்டிக் டூல் வச்சு இது பண்ணணும்னு வைங்கலாம், சூப்பராக ஃப்ளவர் மாதிரி டிசைன்ஸாக வரும். அதெல்லாம் அதுக்காக. இது வந்து ஃபுல்லாக வந்து பீட்ஸ், ஸ்டோன்ஸு, கோல்டு ஸ்டோனு, சில்வர் ஸ்டோனு, அந்த மாதிரி வந்துட்டு ரிங்கு, ஸ்டாரு, அந்த இதெல்லாம் வந்து நெயில்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுவோம் நம்ம நெயில் பண்ணிவிட்டு. அதுக்காக இதெல்லாமே வந்துட்டு நெயில் ப்ராடக்ட்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம். இது வந்து நம்ம வந்து க்ளூ, நம்ம நெயிலுக்கு ஒட்டுறதுக்கு, நம்ம ஒரிஜினல் நெயில்ஸில் ஃப்ளேக் நெயில் வச்சு ஒட்டுறதுக்கு க்ளூ. இது வந்துட்டு ஹார்ட் பஃப், சாஃப்ட் பஃப். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில்ஸ் எல்லாம் ஒட்டுவோம்ல, ஒட்டிட்டு நெயில்ஸ் அதிகமாக இருந்தால் கட் பண்ணுறதுக்காக வந்து கட்டரு. அண்டு இன்னொன்று இருக்கும், இது வந்து புஷர், கியூட்டிக்கல் புஷர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கும் போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்கமிங் வீடியோஸில். இது வந்து கியூட்டிக்கல் கட்டர், கியூட்டிக்கல் புஷ் பண்ணிட்டு கட் பண்ணுறதுக்காக கட்டர். இது வந்து ஸ்பைடர் ஜெல் மாதிரி நெயில்ஸில் வந்து கொஞ்சம் டிசைன் போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஸ்பைடர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லிம்ஸ் ஃப்ரீ வைப்ஸ். இது வந்துட்டு நம்ம வந்து நம்ம நம்ம நெயிலில் வந்து துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாய்க்கொள்ளது கைஸ், சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்டை ஜெல் பாலிஷ். இது ரெண்டுமே வந்து கேட்டையோட 2 கலரில் வந்து நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு மோனோமர் எதுக்குன்னா வந்து அக்ரலிக் நெயில்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அக்ரலிக் நெயில்ஸ்க்கு வந்து அக்ரலிக் பவுடரோட மோனோமர் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அதுக்கு வந்து மோனோமர் ஊற்றுறதுக்கு அந்த கிளாஸு. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இது வந்து செகண்ட் டப்பா கைஸ். நான் வந்துட்டு மொத்தம் 2 பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நெயில் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கிட்டேன். இதெல்லாமே வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மேம் கிட்ட வந்து வாங்கினேன். உங்களுக்கும் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷில்ஸோட கலர் ஜெல் பாலிஷ் செட்டு. இது ஃபுல்லாகவே வந்து வாங்கினேன். இதுவுமே கொஞ்சம் கம்மி அஃபோர்டபுள் ரேட்டில் தான் வந்து வாங்கினேன் நான். 60 பீசஸ் இருக்கும், 5 பீஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க.
இது வந்து பிரிக்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல. அப்படியே ஜாலியா இருந்துச்சு. அது பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஆங்கிள் மாத்தி மாத்தி எடுத்தேன். கேமராமேன் தம்பி கொஞ்சம் சரியில்லை கைஸ். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு கலரா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் இதெல்லாம் அப்படியே நான் சுத்தி போட்டுக்கிறேன் என்னோட இதுக்கு நானே. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது நிறைய பார்சல்ஸ் வந்தது. இது ஃபுல்லாமே வந்துட்டு நெயில் கோட்டுறது தான். இதுவுமே வந்து நெயில் கோட்டுறது தான். இது வந்து கலர் பேப்பர் வந்து நம்ம நெயிலில் வந்து சில இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் கலர் இருக்கும் கைஸ். அதில் வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு அந்த என்ன ஸ்டிக்கர் வேணுமோ தண்ணியில் போட்டு அதை எடுத்து நம்ம நெயில்ஸில் ஒட்டி பிரிச்சுட்டோம்னா அந்த இது வந்து நமக்கு வந்து ஒட்டிக்கும் நம்ம நெயில்ஸில். இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்த்தீங்களா, அதே நான் கொண்டு காமிச்சல கலர், இது ஒன்றும் அதே மாதிரி ஸ்டோன்ஸு. இது வந்து சிலது பீட்ஸ் இருக்குது, அந்த புக்கி மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பீட்ஸு. இதெல்லாம் வந்து நெயில் டேப்பு நெயிலில் ஓட்டுறதுக்காக நெயில் டேப்பு. அதே மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோனு, சின்னது பெருசு, பீட்ஸு, கோல்டு, சில்வரு, பிரான்ஸ்லேருந்து நிறைய இந்த ஸ்டிக்கர் வந்து எனக்கு லைட்டாக வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. நான் சொன்னல அந்த வாட்டர் கலர் ஸ்டிக்கர், இதில் வந்து லவ் சிம்பிள், அந்த லிப் இருக்கும்ல அதோட சிம்பிள்லாம் இருக்குது கைஸ். இதெல்லாம் வந்து நெயிலில் ஓட்டுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னல அந்த பூக்கி, அதுதான் அது. ஆக்சுவலி கொஞ்சம் தெரியல, இது வந்து குரோம் பவுடர், மெட்டாலிக் குரோம் பவுடரு. ஆக்சுவலி கைஸ் கொஞ்சம் வீடியோ அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது, ஃபஸ்ட்டு வீடியோன்றனால அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பில்லோ வந்துட்டு நம்ம கை வச்சுக்கிறோம்னா கை கீழே வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல கிளைண்ட், அதுக்காக நம்ம கை வச்சு போடுறதுக்காக, ஐ மீன் நெயில் ஆட் பண்ணுவாங்க. கை வச்சா முதுகு இடுப்பெல்லாம் வலிக்கும். ஆக்சுவலி நீ வீடியோ எடுத்ததுக்கே கொஞ்ச நேரம் இடுப்பெல்லாம் வலிச்சிச்சுக்கா. யூடியூபர்லாம் ரொம்ப பாவம் சீரியஸா. இது வந்துட்டு எதுக்குன்னே எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். ஆனால் நான் சும்மா கையில் போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து சொல்கிறேன். இது வந்துட்டு அந்த இது ஸ்டைலாக வந்து ஃப்ரெஞ்ச் நெயில் ஆர்ட்லாம் நெயிலில் வந்து அந்த டிப்பில் பண்ணுறதுக்கு அதில் நெயில் பாலிஷ் ஊட்டிட்டு சைடில் வந்து தொடுவாங்க. நான் அந்த நெயில் ஆர்ட்டை வந்து பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன், இன்ஸ்டாலையும் போடுறேன். அப்புறம் வந்துட்டு இது என்னது, இது வந்து பில்டர் ஜெல்லும் அப்புறம் அக்ரிலிக் பவுடரும். இது ரெண்டுமே ஒன்று ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன வீடியோ வந்து 1 hour வீடியோ கைஸ். அதை நான் எடிட் பண்ணிட்டேன். இது வந்து மோனோமர் ஹெசிட்டோன் அந்த இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கான நெயில் பாலிஷ் ரிமூவர் ஊற்றி வைக்கிறதுக்கான பாட்டில் அது. இது வந்துட்டு ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து வாங்கினேன். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் நெயில் ஆர்ட்டாக வருவோம் அப்படின்னு நம்புகிறோம். இது அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது, இது வந்து இதுவும் ஒரு மேக்னெட்டிக் டூல் தான். நம்ம கையில் வந்து இந்த கேட்டை ஜெல் பாலிஷ் எல்லாம் போட்டு மேக்னெட்டிக் இதெல்லாம் வச்சு இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும் கைஸ். அதெல்லாம் அதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து ரெசின் பிளேட்டு எதுக்குன்னா நெயில் பாலிஷை ஊற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெயில் ஆட் பண்ணும் போது நெயில் பாலிஷ்லேருந்து எடுத்தால் காற்று போயிடும். காற்றெல்லாம் போகாது, ஜெல் பாலிஷு சொல்கிறேன். ரெசின் பிளேட் அது. இது வந்து கேட்டை கிராக்கிள் பாலிஷ் இது, ஓகேவா? அது ரெட்டும் பிளாக்கும். இது வந்து யூவி லேம்ப்பு. நான் வந்து இதோட லிங்க் வேணும்னா வந்து சொல்லுங்கள். இது வந்து யூவி லேம்ப் கையெல்லாம் வச்சு பார்க்குறேன் நான். யூவி லேம்ப் ஆக்சுவலி ஒன்று பிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக, ஒரே ஆசையாக, ஒரே ஆர்வமாக இருந்தது கைஸ். இதுதான் வந்துட்டு நெயில் ரிமூவ் பண்ணுவோம்ல நம்ம, அதுக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் போட்டு சில பல இதெல்லாம் போட்டு அதை வந்து சீல் பண்ணி மூடி வைப்பாங்க நம்ம ஃபிங்கர்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னன்னா வந்துட்டு நம்ம நெயில் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டு பேர் நான் மறந்து விட்டேன். அதை வந்து வச்சு அது மேலே ஒரு கிளே இருக்கும், அதை ஒட்டி நம்ம வந்து அந்த மேலே நெயில்ஸ் வச்சுக்கணும். தரையில் வச்சு பண்ண முடியாதுல்ல, அந்த காரணத்தினால். இது என்னது, இது வந்து ட்ரில்லு. கையில் வந்து மெனிக்யூர் பண்ணுவோம்ல, ஹேண்ட் மெனிக்யூர். அதுக்காக அந்த ட்ரில்லு, அந்த டூல்ஸ் அதெல்லாமே, அந்த நாபெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகுதா ரன் ஆகுதான்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, இது வந்து என்னன்னா சாஃப்ட் ஜெல். இது வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷனு. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு இது வந்து ஃபைல் பண்ண வேண்டாம், சாஃப்ட் பண்ண வேண்டாம். இது வந்து டிப் எக்ஸ்டென்ஷன்ஸு. இதெல்லாமே வந்துட்டு டிப்பில் நார்மல் டிப் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹேண்ட் வைக்கிறது, ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் கூட பண்ணிக்கலாம். இதுதான் டிப்புன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல கைஸ் என்னால் பாக்ஸு கூட. ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தேன் அந்த பாக்ஸோட உட்காந்துட்டு.
இது வந்து சி டிப் எக்ஸ்டென்ஷன்ஸ் கரெக்ட். ஆமாம், இதுதான் வந்து சி டிப் எக்ஸ்டென்ஷன். இதில் தான் நம்ம அக்ரலிக்லாம் பண்ணுவோம். இது வந்துட்டு ப்ரெஷ்ஷு. ப்ரஷ் எதுக்கு? நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக, நெயில் ஆர்ட்லாம் பண்ணிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ப்ரெஷ்ஷு. அடுத்தது அடுத்தது என்னதுன்னு தெரியலையே. என்னமோ பார்சல் பிரிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம நெயில் ஆர்ட்லாம் பண்ணுவோம்ல, அப்போ வந்துட்டு அது பேர் தெரில கைஸ். நிறைய பேர்லாம் மறந்துட்டேன் நான். அது நல்லாயிருக்கும் அது பண்ணுறதுக்கு, ஆனால் மறந்துட்டேன் பேரை. நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் நான் பாட்டு பைத்திய மாதிரி ஒல்லிட்டு இருக்கேன். இதுதான் வந்து எசிட்டோன் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கான இது. அதுதான் அந்த பாட்டில் ஊற்றி வைக்கணும்னு வந்து நான் சொன்னேன். லிம் ஃப்ரீ வைப்ஸை வச்சு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஹேண்ட் லேம்ப்பு. யூவி லேம்ப் மாதிரி ஒரு லேம்ப். யூவி லேம்ப் மாதிரி தான், அது வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்காக, ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்காக ஹேண்டி லேம்ப். நம்மளாம் டக்குன்னு இது பண்ண முடியாதுல்ல, சில இதெல்லாம் அது டிசைன்லாம் டக்குன்னு போட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இதுவாகிடும். அதனால ஹேண்ட் லேம்ப் வச்சுருக்கோம். இதுதான். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெல்லி பாலிஷ். வேற என்ன? இது ரெண்டும் ஜெல் பாலிஷு. இப்படி இது வந்து பிளாசம் ஜெல். பிளாசம் ஜெல்லாம் வந்து ஒரு டாட் வச்சு ஃப்ளவர் பண்ணோன்னா என்ன டிசைன் பண்ணப்பலாம் அது வந்து ப்ளூம் ஆகும். அதுதான். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.